தன்னுடைய கட்சி வரலாற்றில் முதன்முறையாக வடகிழக்கு மாநிலம் ஒன்றில் ஆட்சி அமைக்கப் போகிறது பாரதிய ஜனதா. அந்த மாநிலத்தின் அசாம் மாநிலத்தின் தேர்தல் கள நிலவரங்களை தற்போது பார்க்கலாம். கடந்த 15 ஆண்டு காலமாக அஸ்ஸாம் மாநிலத்தில் நீடித்து வந்த காங்கிரஸ் ஆட்சி முடிவுக்கு வருகிறது. மொத்தம் 126 தொகுதிகளை கொண்ட அம்மாநிலத்தில் 64 தொகுதிகளில் பாரதிய ஜனதா கூட்டணி வெற்றி பெற்றுள்ளது. இதில் 44 இடங்களில் பாரதிய ஜனதா வெற்றி பெற்றுள்ளது. 17 இடங்களில் முன்னிலை பெற்றுள்ளது. அதன் கூட்டணியான அஸ்ஸாம் கணபரிஷத் 11 இடங்களிலும் வெற்றி பெற்றுள்ளன. அதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் 21 இடங்களை வெற்றி பெற்றுள்ளது. மக்கள் விரும்பும் இந்த மாற்றத்தை பணிவுடன் ஏற்றுக்கொள்வதாக தற்போதைய முதலமைச்சர் தருண் கோகாய் கூறியுள்ளார். People of Assam, they desire that this time administration or the government, BJP on all alliance, they should rule the states, and the people are also expecting. People wanted that lot of changes for development, better days, acha din, naturally. Yeah, people are expecting that they would be able to deliver goods better than us. Otherwise, why they voted for them? So let them fulfill their promises. மாற்றத்தை விரும்பிய மக்களின் தீர்ப்பை முழு மனதோடு ஏற்றுக்கொள்வதாக கூறிய தருண் கோகோய், ஒரே கட்சி ஆட்சி செய்தால் அது சர்வாதிகாரமாகும் என்றார். அதோடு வெற்றியும் தோல்வியும் அரசியலில் வழக்கமானதுதான் என்றும் அவர் கூறினார்.